ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியன் பைக் 3D தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு போட்டு, அதனால் போட வந்துட்டேன். சரி, நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி சேலஞ்சில் என்ன புதுசாக இருக்குன்னு பார்த்தா கேம் ரெடின்னு ஒரு சேலஞ்ச் வந்துருக்கு போல். அது சேலஞ்சாக என்னன்னே தெரில. மற்றபடி எல்லாமே ஏலியன்னு இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் தான். சரி, பேக் கொடுத்துட்டு நம்ம பார்த்திங்கன்னா ப்ளே கொடுத்துருவோம். இன்றைக்கி நம்ம என்னென்ன சீட் கோட்லாம் இருக்குது நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். சீக்ரெட் சீட் கோடு எல்லாம் புதுசாக அப்டேட் வந்திருக்கு நம்ம இந்தியன் பைக் 3Dல. நான் ரொம்ப நாளாக போடலனால எனக்கு பார்த்து தெரியல. ஸ்டாப் பண்ணிட்டு காட்டுறேன் எப்படி ஆடை கட் பண்ணிட்டு. சரி வாங்க, இந்த சீட் கோட் என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன அப்டேட் வந்திருக்குன்னா, இந்த வண்டிக்கு வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்குது. பின்னாடி இந்த லைட் எரியுங்க. இருங்க, நான் லைட் ஆக்கிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. லைட் பார்த்தீங்கன்னா சீட் கோட் ரொம்ப ஈஸி தான். 999 ஃபஸ்ட்டு போடணும். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகும். திருப்பி 99 போட்டால் பார்த்தீங்கன்னா மழை பெய்யும். திருப்பி ஒரே ஒரு டைம் 99 போட்டால் நைட் ஆயிருங்க. இதுதான் வந்து சீட் கோடு. பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் லைட் தெரியல. இருங்க, காலில் எழுதிட்டு பார்ப்போம் தெரியுதா இல்லையான்னு. ஆக்சுவலி தெரிஞ்சிச்சிங்க, இப்போ தெரில. முன்னாடிலாம் லைட் இருக்குங்க, பின்னாடி தான் என்னன்னே ஆகுதுன்னு தெரில. சரி, நான் அப்புறமா பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் இது என்ன கோலர் ஆச்சுன்னு. இப்போ எனக்கு தெரில. இது வேறு இன்சர்ட் பண்ணுது. சரி, இந்த கைப்பிடியை மாற்றணுங்க. கரெக்டாகவே செட் ஆக மாட்டேங்குது இந்த கைப்பிடி. சரி, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்த சீட் கோடை போட்டுடலாம். என்ன சீட் கோட்னால், நம்ம இந்த புதுசாக சீட் கோட்லாம் வந்திருக்குன்னு சொன்னல, அது பார்த்திங்கன்னா பகலாக வச்சுக்கணும். ஏன்னா இதுவே இருட்டு இருந்துச்சுன்னா கண்ணு வேறு தெரியாமல் போயிடும். சரி, இதோ லைட் எரிஞ்சு பாருங்க, கண்டுபிடிச்சிட்டு ரிவைஸ் பட்டன் கிளிக் பண்ணால் வருதுங்க. ரிவைஸ் பட்டன் அதான் நான் பார்த்தேன், எங்கேயோ அதான் வருதுன்னு சொன்னேன். சரி, ரிவைஸ் பட்டன் கிளிக் பண்ணால் மட்டும் வருது. சரி, இப்போ பகல் மோடு வந்து கிளிக் பண்ணிடலாம். ஐயோ, இது வேற கேமராலாம் மாறுதுங்க, கடுப்பேற்றுது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் இன்சர்ட் பண்ணது. நம்ம காலையில் மாற்றிட்டு ட்ராகன் மோடு வந்திருக்குது. இந்த பலூன்லாம் ஃப்ளைட் பலூன் மாதிரி சொல்லுவாங்க, ஏர் பலூன் ஏர் பலூன்லாம் வந்துருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் 0601 இதை போட்டிங்கன்னா ஒரு ட்ராகன் வருங்க. அதுக்குள்ளே இது என்னை இன்சர்ட் பண்ணுது, சும்மா இருக்க மாட்டேங்குது. சரி, ஆனால் ஆக்சுவலாக அந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னா நவரவே மாட்டிக்காங்க. நானும் கன் எடுத்துலாம் அது வந்து இப்படி தான் வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த இது பார்த்தாலே மோசமாக இருக்குது. அந்த அக்காவை காட்டணும்னா அந்த அக்கா குதிச்சுட்டே இருக்காங்க, இருக்க மாட்டேங்காங்க. ராக்கெட் லான்ச்சர் எடுத்து பார்ப்போம் சொல்லிட்டு சரி லாஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். அங்கே போய் வெடிதுங்க. சரி, இந்த ஸ்டிக்கி பாம்பு என்னடா ஆச்சு, திடீர்னு விடுறாங்க. முடியும் வந்துட்டு இந்த ரெக்கை தான் படுதுன்னு நினைக்கிறேன். மூஞ்சிலே போடணும். மூஞ்சி பார்த்தாலே ஒரு ராஷ்டிச்ச சாத்தானோட அடிமை மாதிரி இருக்குது. சரி, கொம்புலெல்லாம் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோனில்
பட்டன் போய் வச்சுருக்காங்க. சரி ஓட்டிடுவோம். செம்மையாக தான் ஓடுது. செம்மையாக பார்த்திங்கன்னா பறக்குது. கொஞ்சம் கொஞ்சம் நல்லாவே பறக்குது. பார்த்திங்கன்னா இன்னொன்று அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இருங்க, நான் ஏர் பலூன் எடுத்துகிட்டு வரேன். ஆக்சுவலி ஏர் பலூன் எடுத்து ரொம்ப நாளாக ஆச்சு. பார்த்திங்களா, ஏர் பலூன் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, எப்படியே கீழே இறக்கிடலாம். நம்மளே எந்திரிச்சு குதிச்சிடலாமா? எலும்பு கூட மிஞ்சாது, அமைதியாக இருந்திருப்போம். ஏங்க ரொம்ப லேட் ஆகுதுங்க. இது கீழே இறங்க. ஷோயோ, ஏன்டா படுத்துறீங்க? குதிச்சிடலாம். ஐயோ, பாதாளத்துலேருந்து குதிக்கிற மாதிரி பண்ணுறான்டா இவன். சரி, ஏர் பண்ணணுங்கடா. டேய் டேய், எங்கடா ஏமாத்திட்டீங்களாடா? டேய் கூட பாருங்க, இங்கே தான் வச்சுருந்தோம். பயம் வந்துடும்மா. சரி நம்ம போடுவோம். ஏர் பலூனில் நமக்கு தான் தெரியும்ல சீட் போடும். சரி, ஏர் பலூனில் பார்த்துக்கலாம். என்ன அப்டேட் வந்திருக்குன்னா, அந்த நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போகணும்ல, இந்த இடத்துல இந்த ரவுண்டாக ஒரு இது ஏரியா இருக்குது பார்த்தீங்களா? ரவுண்டுக்கு பின்னாடி வந்து ஒரு வீடு மாதிரி கட்டி கொடுத்துருக்காங்க. அது ஒரு அப்டேட் வந்திருக்குது. இருங்க, நான் பக்கத்தில் போய் காட்டுறேன். ஃப்ராங்க்லினோட 3rd வீடுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. இருங்க, நல்லா போய் ஃப்ரண்ட்டில் போய் காட்டுறேன். கீழே இருக்குங்க, அது கீழே லேண்ட் பண்ணணும். ஆக்சுவலாக இப்படியே லேண்ட் பண்ணிடலாம். இது ஆக்சுவலாக ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குதுங்க. சரி, இறக்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு. கிட்டத்தட்ட பாதி இறக்கிட்டேன். அவ்வளோதான், நடு ரோட்டில் போய் என்ன இறக்கிட்டேன்னு. சரி, இறங்கிடலாம். இது ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ரொம்ப பெருசாக இருக்குனால நல்லா. ஆக்சுவலி இதில் வந்து கலர் சேஞ்ச் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். கலர் சேஞ்ச் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லோ இருக்குல்ல, பர்பிள் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். பர்பிள் இந்த மாதிரிலாம் மாறுது. கலரும் சேஞ்ச் ஆகுது. சரி, உள்ளே போய் பார்ப்போம்னா ஆக்சுவலி இது ஆட்டோமேட்டிக் டோர் தான். செம்மையாக இருக்குங்க. இங்கே பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க, ஸ்விம்மிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கம் போட்ட ஒரு டிவியெல்லாம் இல்லை, ஃப்ரேமு. இந்த இடத்துல தாங்க பார்க்கிங் ஏரியா. சோஃபா, இன்னொன்று ஃப்ரேமு. இப்படியோடய வெளியே போய்க்கொள்ள மாட்டேன் போல். என்னடா படிக்கிட்டு ஒரு வேலும் சரி நடக்கிற மாதிரி கூட இல்லை. பாட்டி தாத்தாலாம் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? சரி,